ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மக்ரோனி செய்ய போகிறோம். ஸோ நம்ம மேபி நிறையா தோசை மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படியே தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சமையல் வீடியோ போடுறேன். ஸோ யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிஸ் காய்ஸ். இப்போ என்ன பண்ணணும், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி இப்போ நம்ம அப்படியே இதில் ஒரு 4 வெங்காயம் அப்படின்னா 5 தக்காளி, ஏன்னா நல்லாயிருக்கும். தக்காளி நிறைய போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போது கல்லுப்பு போட்டிருக்கேன். சால்ட் உப்பு வேணுன்றவங்க சால்ட் உப்பு போட்டுக்கலாம். சால்ட் உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என் கை காலவுக்கு இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். ஸோ யாருக்கா நிறைய உப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ இது நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது குக் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். ஸோ நான் சிம் பண்ணிட்டேன். இப்போ 1/2 கிலோ பேக்கெட் பாஸ்தா, ஓகேங்களா? 1/2 கிலோ பாஸ்தா அப்படின்னா நான் இது 1 லிட்டர் 1/2 லிட்டர்னு தெரியல. ஆனால் இந்த சொம்பில் நான் 2 சொம்பு தண்ணி வைப்பேன். ஏன்னா இந்த பாஸ்தா தண்ணி அதிகமாக இழுக்கும். ஸோ அதனால் இன்னொன்று இதிலே இன்னொரு ஃப்ளேவர் இருக்குது, ரோலாக இருக்கும். அந்த பாஸ்தாக்கு தண்ணி அதிகமாக இழுக்காது. ஸோ நான் இதில் 1/2 சொம்பு தான் வைப்பேன். மேபி அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது சாப்பாடு அளவுக்கு வேகும். அதனால் இதில் நான் தண்ணி அதிகமாக வைக்கிறேன். ஸோ நான் வைக்க போகும்போது நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா திறந்து வருது பாருங்கள். நான் ஊற்றின எண்ணெய் நல்லா திறந்து வருதா? ஸோ அந்த மாதிரி குக் பண்ணிக்கணும். நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிட்டால் மட்டுமே அந்த சாப்பாடு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம செய்கிற சாப்பாடு அது எதுவாக இருந்தாலும் சரி, காரக்குழம்பு, சாம்பார், நிறையா மேபி தக்காளி சோறு இந்த மாதிரி செய்கிறோம் அப்படியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கிட்டோங்க. பாருங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு நல்ல ஒரு இதாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். வந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் இப்போ நம்ம பாஸ்தா போடுறோம் அப்படின்னும் போது அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நிறைய போட்டால் கூட அந்த மஞ்சத்தூள் வாசனை வீச ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதிகமாக கூட அந்த மஞ்சத்தூள் தேவைப்படாது. அது ஒரு சருத்துக்காக கொஞ்சம் போட்டுக்கிறது தான். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். 2வது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள். நான் தேவையான அளவு தான் போட்டிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1, 2, 3 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே இப்படி நிற்கணும். அப்போ தான் அது நல்லா வணங்கிருச்சு அப்படின்றத அர்த்தம். ஓகே, இப்போ என்ன போட போகிறேன் அப்படின்னா கொத்தமல்லி தழை. இப்போது நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருக்கு இல்லையா? அப்போ இந்த கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அதை சாப்பிடும் போது அதோடைய ஒரு மாதிரி யம்மி ஒரு டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. 1 சொம்பு தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றலாம். 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது நான். பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா மேலே மிதங்குது பாருங்கள், இவ்வளோ செம்மையாக. மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தண்ணி ஒலை கொதிக்க வர போகும்போது உப்பு மட்டும் டேஸ்ட் பாருங்கள். உப்பு போதுமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒலை தண்ணியிலே போட்டுருங்க. இன்னும் நான் மக்ரோனி போடலை. ஸோ போட போகும்போது அப்போ ஒரு டைம் உப்பு போதுமான்னு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உப்பு போட வேண்டாம். ஸோ கம்மியாக இருக்குது பத்தலை அப்படின்னா இப்போ இந்த தண்ணியிலே நீங்கள் போட்டுருங்க. ஓகேயா?
ஃபஸ்ட்டு பேப்பரை வந்து பிரித்து கொட்டி பாருங்கள். ஸோ ஏன்னா மேபி நிறைய இருக்கும் அதில் தூசி, அட்லீஸ்ட் எதனா ஒரு பேப்பர் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொட்டி ஒரு பிளேட்டில் பாருங்கள், ஓப்பன் பண்ணி எதனாச்சும் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா மெயின்லி ஹெல்த்து முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா பார்த்துக்கோங்க. வாங்க உலை கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். கொதிக்க போகுது. இப்போ ஒன் டைம் மட்டும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். வாவ், எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாஸ்தா வந்து இப்போ உள்ளே இருக்குது, தண்ணி இப்போ மேலே இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போது ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. மேபி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து புரியாததுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பவுல் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வந்து இந்த பாஸ்தா எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பவுலில் 2 பவுல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம போட்டுட்டோம் இல்லையா? ஸோ பாருங்கள், போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயின் பிக்சர் அவங்க தான், கேசரி பவுடர். தேவையான அளவு கேசரி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்களா, இப்போது இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதை நசுக்கி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வெந்திருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமும் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை? தண்ணி நல்லா சுண்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இன்னுமே நல்லா சுண்டணும். அப்போது வந்து 5 மினிட்ஸ் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இன்னும் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்னுமே வேகலை. ஓகே, இப்போ இன்னும் 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம், குக் ஆகட்டும். வாங்க போய் பார்க்கலாம். வாவ், சூப்பர். அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. நான் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க தான் வந்து கிண்டிகிட்ருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா, ஸ்பீடாக வச்சுருக்கிறதுனால நீங்கள்லாம் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன். இது வந்து தம்மில் இருக்கிற மாதிரி, அதாவது பிரியாணி தம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சிம் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் காய்ஸ். சொதப்பிட்டா கூட நீங்கள் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கட் பண்ணி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அது அளவுக்கு தெரியாது. நான் அதனால தான் வாய்ஸில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி 5-10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் நம்புங்க காய்ஸ். வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வா, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு குக்காக இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் தண்ணி இல்லை. இந்த மாதிரி லேசாக தண்ணியில் எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய யம்மி டேஸ்ட் வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்கும் சாப்பிடும் போது. இங்கே பாருங்கள், பார்த்திங்களா நல்லா இருக்குல்ல? ஓகே காய்ஸ், அவ்வளோதான், நம்ம மக்ரோனி ரெடி. குட்டீஸ் ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். இங்கே பாருங்க, இவங்களுக்குலாம் குட்டி தட்டான். இவங்களுக்கு வாங்க காய்ஸ், எல்லாரும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க லைக் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.
சூப்பராக இருக்குது. நல்லாக்கா